அயலி சீரியல்ல இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அயலி, நீங்க போய் நகை எடுத்துட்டு வாங்கன்னு இந்திராணி சொல்றாங்க. சாரி மேடம், நகை தொலைஞ்சிருச்சு. வீட்ல இருந்து நகையை எடுத்துட்டு வந்தா இங்க வந்ததுக்கு அப்புறம் தொலைஞ்சிருச்சு. எங்களுக்கே என்ன பண்றதுன்னு தெரியலைங்கிறாங்க. அயலி நகையை காணோன்னு இவ்வளோ அசால்ட்டா சொல்றா. இதுக்கு தான் இந்த மாதிரி இடத்துல எல்லாம் சம்மந்தம் வச்சுக்க கூடாதுன்னு நான் சொன்னேன். யாராவது கேட்டீங்களாங்கிறாங்க கபிலனோட அம்மா. ரித்திகாவோட அம்மாவுக்கு நகையை காணான்னு குழப்பத்தில் அழுதுட்டு இருக்காங்க. இங்க பாருங்கம்மா, சும்மா அழுதுட்டு இருக்காதீங்க. இதுக்காக 1 கோடி ரூபாய் நகையை தொலைச்சிட்டு எங்க கிட்ட சொல்லாம விட்டீங்கங்கிறாங்க இந்திராணி. நகையை மறைக்கணுங்கிற எண்ணத்துல எல்லாம் நாங்க சொல்லல. இங்க வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் நகையை காணாங்கிற விஷயமே எங்களுக்கு தெரிஞ்சதுங்கிறாங்க ரித்திகோட அப்பா. நீங்க எல்லாம் கூட்டம் போட்டு பேசிட்டு இருக்கிறத பார்த்தா நகையை கண்டுபிடிக்கிற மாதிரி தெரியல. நகையை எதுவும் மறைச்சு வைக்கிற மாதிரி எல்லாம் எங்களுக்கு தெரியுதுங்கிறாங்க. என்ன சம்மந்தி, வாய்க்கு வந்தபடி இப்படியெல்லாம் பேசுறீங்களா? மேடம், உங்களுக்கு இதனால சங்கடம் வரக்கூடாதுன்னு தான் நாங்க இந்த விஷயத்தை பத்தி சொல்லவே இல்லைங்கிறாங்க இலே. அப்படின்னா சங்கடம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்களா இருந்திருந்தா எந்த விஷயத்தையுமே எங்க கிட்ட மறைச்சிருக்க கூடாதுங்கிறாங்க இந்திராணி. இந்திராணி, இவங்க கிட்ட என்ன இவ்வளவு தூரம் பேசிட்டு இருக்க? எனக்கு என்னமோ இந்த சம்பந்தம் நம்ம குடும்பத்துக்கு சரி வருமானு தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ஐயோ என்ன சம்மந்தி இப்படி எல்லாம் சொல்றீங்க? நீங்க கொடுத்த நகையை நாங்க எப்படியாவது உங்ககிட்ட திருப்பி கொடுத்துட்றோம். தயவு செய்து இந்த பிரச்சனையை பெருசு பண்ணாதீங்க. நகை இல்லாம இந்த கல்யாணத்தை நான் நடக்க விட மாட்டேன்னு கபிலோட அம்மா உறுதியா சொல்லிடுறாங்க. என்ன சம்மந்தி இப்படி சொல்லிட்டீங்க? கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாம நகையை தொலைச்சிட்டு அதை எங்க கிட்ட மறைச்சதும் இல்லாம நீங்க இது வரைக்கும் நாடகம் ஆடிக்கிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் என்னால ஏத்துக்கவும் முடியாது. உங்களோட சம்மந்தமும் எனக்கு தேவையில்லை. இதை பாருங்கம்மா, இன்னைக்கு நேற்று இல்லை, முதல்ல இருந்தே நீங்க நிறைய விஷயங்களை எங்ககிட்ட மறைச்சிங்க. முதல்ல மூத்த பொண்ணு இருக்கிற விஷயத்த மறைச்சிங்க. அடுத்தது ரித்திகாவுக்கு அலர்ஜி இருக்கிறத மறைச்சிங்க. இப்போ பாருங்க, நகையை காணாங்கிற விஷயத்த மறைச்சிருக்கீங்க. என்ன எப்போ பார்த்தாலும் இந்த மறைக்கிற வேலையிலேயே இருக்கீங்களே, உங்களை எப்படித்தான் நம்புறதுங்கிறாங்க இந்திராணி. அயலியோட பாட்டி பொறுப்பை எடுத்து சொல்றாங்க. இதை பாருமா, உங்ககிட்ட எதையும் மறைக்கணுங்கன்னு நாங்க நினைக்கல. நகை காணாங்கிற பதற்றத்துல தான் நாங்க இருந்தோம். எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சிடலான்னு நாங்க நினைச்சோம். இதுக்காக வேண்டி நீங்க கல்யாணம் நடக்காதுன்னு பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லாதீங்க. 1 கோடி ரூபாய்ங்கிறது எங்களுக்கு ரொம்ப பெரிய விஷயம். நாங்க எப்படியாவது அந்த பணத்தை ரெடி பண்ணி உங்ககிட்ட கொடுத்துட்றோம். ஆனா கல்யாணத்தை மட்டும் நிறுத்துறேன்னு சொல்லிடாதீங்கம்மா. நாங்க எப்படியாவது உங்களுக்கு அந்த பணத்தை ரெடி பண்ணி கொடுத்துட்றோம்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்திரா, இதெல்லாம் நமக்கு செட் ஆகாது, வா போலாம். அந்த கல்யாணம் வேண்டாம், ஒன்றும் வேண்டாங்கிறாங்க கபிலனோட அம்மா. இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கணும். தயவுசெய்து இது வேண்டான்னு சொல்லிட்டு போகாதீங்கன்னு போய் அயலி கெஞ்சுறாங்க. இதை பாருமா, எங்க கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்காத. நகை இருந்தா கல்யாணம் நடக்கும், இல்லைன்னா இந்த கல்யாணம் நடக்காதுன்னு கட் அண்ட் ரைட்டா சொல்லிடுறாங்க. கொஞ்சம் டைம் கொடுங்க, எப்படியாவது நான் இந்த நகையை தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வந்து கொடுக்குறேங்கிறாங்க அயலி. சரி, அப்படின்னா 4 மணி நேரத்துக்கெல்லாம் நகையை கொண்டு வந்தீங்கன்னா இந்த கல்யாணம் நடக்கும். 4 மணி நேரத்துக்கு மேல, அதாவது 12 மணி 1 நிமிஷத்துக்கு மேல நீ நகையை கொண்டு வந்தா கூட இந்த கல்யாணம் நடக்காதுன்னு இந்திராணி சொல்லிடுறாங்க. இந்திராணி போனதுக்கு அப்புறம் ரித்திகாவோட அம்மா அயலியை திட்டுறாங்க. எதுக்குடி நகை காணாத போன விஷயத்த சொன்னேங்கிறாங்க. அவங்க வந்தது பார்த்தா யதார்த்தமா வந்த மாதிரி தெரியல. எல்லா விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்திருக்காங்க. அயலி, அதெல்லாம் இருக்கட்டும், எப்படி 4 மணி நேரத்துக்குள்ள நகையை கண்டுபிடிப்பேன்னு பாட்டி கேட்குறாங்க. கண்டுபிடிச்சிடலாம் பாட்டிங்கிறாங்க. பாரடி அயலி, 4 மணி நேரத்துக்குள்ள நகை வரலைன்னா நான் இங்கேயே பெட்ரோல் ஊற்றிக்கிட்டு செத்து போயிடுவேன்னு சொல்றாங்க ரித்திகாவோட அம்மா. சித்தி இப்படி எல்லாம் பேசுறீங்க, என் உயிரை கொடுத்தாவது நகையை நான் கண்டிப்பா கண்டுபிடிப்பேங்கிறாங்க அயலி. சித்தி கிட்ட 4 மணி நேரத்துல நகையை கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லிட்டா, ஆனா எப்படி கண்டுபிடிக்கிறேன்னு எனக்கு ஒன்றும் புரியலையேன்னு கலங்கி போயிருக்காங்க அயலி. பாரு அயலி, நீ அயலியா தேடினா நிச்சயமா உன்னால 4 மணி நேரம் இல்ல 40 மணி நேரம் ஆனாலும் உன்னால கண்டுபிடிக்க முடியாது. ஏடியா நீ யோசிச்சின்னா 1/2 மணி நேரத்துல கண்டுபிடிக்கலாம். காணாத போனது உன் தங்கச்சி நகையா நினைக்காத, ஒரு கல்யாண பொண்ணோட நகையா நினைச்சு. இந்த கேஸ் உன் கைக்கு வந்திருக்கு. இந்த கேஸை நீ எப்படி எங்களில் எடுத்துட்டு போவேங்கிறது மட்டும் நீ யோசி. அயலி யோசிச்சு பார்த்ததுல நகை இருந்த சூட்கேஸ் உடையல. ஆனா சூட்கேஸோட நம்பர் தெரிஞ்சவங்க தானே அதுல இருந்து எடுத்துருக்கணும். உங்க வீட்டுல யாருக்கெல்லாம் அந்த சூட்கேஸ் நம்பர் தெரியும்னு கேக்குறாங்க. எல்லாத்துக்குமே தெரியுங்கிறாங்க அயலி. அப்போ திருட வேலையில் உள்ளதா இருக்கும். ரொம்ப நேரமா இந்த மாதிரி ஒரு சந்தேகம் எனக்குள்ள வந்துட்டு தான் இருந்துச்சு. ஆனா நீங்க சொல்றதை வச்சு பார்க்கும்போது இந்த சந்தேகமெல்லாம் உண்மைதான்னு தோணுது. பாரு அயலி, நீ சென்டிமெண்டா பார்க்காத. உங்க வீட்டுல இருக்கிறவங்க யாருக்கோ இந்த நகை தேவைப்பட்டிருக்கு. ஒருவேளை உன்னை பழி வாங்குறதுக்கு கூட இந்த நகையை எடுத்து வச்சிருக்கலாம்ல. நான் ஒரு போலீஸா தான் இங்க ஒட்ட பேசிட்டு இருக்கேன். அப்போ அயலி கையில ஒரு கிளிப் இருக்கு. என்னோட ரூம்குள்ள முடியோ குப்பையோ கிடக்க விடவே மாட்டேன். இந்த கிளிப்பை யார் யூஸ் பண்றாங்களோ அவங்க தான் கண்டிப்பா நகையை எடுத்திருக்கணும்னு கரெக்டா கண்டுபிடிக்கிறாங்க அயலி. சரி அயலி, இந்த கிளிப்பை யார் யூஸ் பண்ணாங்கன்னு உனக்கு ஏதாவது ஐடியா இருக்கான்னு கேக்குறாங்க. தீபு இல்லைன்னா அம்மா, இவங்க 2 பேர்த்துல தான் யாரோ ஒருத்தர் யூஸ் பண்ணுவாங்க. இவங்க 2 பேர்த்தையும் தவிர செல்லமாத்த தான் யூஸ் பண்ணுவாங்கங்கிறாங்க. அப்போ 3 பேர்த்தையும் சந்தேகப்படலாம். 3 பேர்த்துக்கிட்டையும் விசாரணையை ஆரம்பிக்கலாங்கிறாங்க. அம்மா, தீபக் இவங்க எல்லாரும் உட்காந்துருக்கிற இடத்துல அயலி அந்த கிளிப்பை கீழே போட்டு அவங்களே எடுத்து, அம்மா இது உன்னோட கிளிப்பாங்கிறாங்க. சேச்சா, இந்த மாதிரி கிளிப்பெல்லாம் நான் யூஸ் பண்ண மாட்டேன். இதெல்லாம் ஆண்டிங்க தான் யூஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி கிளிப்பெல்லாம் தீபு தான் யூஸ் பண்ணுவாங்கிறாங்க. ஐயோ, என்னது என்னோட கிளிப்பு இவ கையில வச்சிருக்காளே, எப்படியாவது சமாளிக்கணும்னு நினைச்சிட்டு இல்ல இல்ல இது என்னோட கிளிப் இல்லைன்னு சமாளிக்கிறாங்க. விசாரணை பண்ணிட்டு இருக்கும்போது அப்ப செல்லம்மா வந்ததும் தீபுவை தனியா கூட்டிட்டு போய் பேசுறாங்க. இதை பார் தீபு, நகையை நீ எடுத்து வச்சிருந்தா என்கிட்ட சொல்லிடு. ஆனா போலீஸ் கேஸ் அது இதுன்னு வந்துருச்சுன்னா நம்ம ரொம்ப அசிங்கப்பட்டு நிப்போங்கிறாங்க செல்லம்மா. நகை எங்க போச்சுன்னு தெரியலையேன்னு செல்லம்மா சொல்லிட்டு இருக்கும்போது தீபு கேட்குறாங்க, ஏமா நீ டென்ஷன் ஆகிறத பார்த்தா நிச்சயமா நீ தான் நகை எடுத்து வச்சியாங்கிறாங்க. அடியே சத்தமா பேசாதடி. அடியே, நான் திருடணும்னு நினைக்கல. அந்த நகையை அயலியோட பேக்ல வச்சு அயலிக்கு திருட்டு பட்டம் கொடுத்து அதுக்கப்புறம் எல்லாரும் முன்னாடியும் அவன் அசிங்கப்பட்டு நின்னானா ஜமனா அயலியை வீட்டை விட்டு வெளியே துரத்துவான்னு தான் நான் அப்படி பண்ணினேன். இப்போ அந்த நகை அயலி பேக்லயும்
இல்லை, எங்கேயுமே இல்லை, என்கிட்டயும் இல்லை. இப்போ நடக்கிறதையெல்லாம் பார்த்தா எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது தீபு. சரிம்மா, இது எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிட்டு இருக்காத. நீ அயலு மேலே சந்தேகப்படுற மாதிரியே பேசு. நகையே கிடைக்கலினாலும் அயலு தான் மாட்டுவாம்மா. நீ கவலைப்படாத, அயலியவே வசமாக மாட்டி விட்டுலாம். வாமா போலான்னு செல்லம்மா தீபு கூட்டிகிட்டு போகிறாங்க. முதல்ல எங்கள் அத்தையை சந்தேகப்படலாம், அதுக்கப்புறமா தீபுவை பார்த்துக்கலாங்கிறாங்க. 2 பேரும் பதட்டமாகவே இருக்காங்க. அத்தைக்கிட்ட போய் இதை நேரடியாக கேட்கவும் முடியாது. இப்போ என்ன செய்யலாம்னு யோசிக்கிறாங்க அயலி. அந்த பக்கமாக செல்லம்மா வந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு பக்கமாக அயலி நின்று இன்ஸ்பெக்டருக்கு ஃபோனில் பேசுகிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இதை கேட்டதும் செல்லம்மா பயந்துடுறாங்க. ஐயோ, என்னது கைரேக அது இதுன்னு பேசிட்டு இருக்காளே, ஒருவேளை போலீஸ் வந்ததும் நம்மளை கண்டுபிடிச்சிருவாங்களான்னு செல்லம்மா பயந்துட்டு இருக்காங்க. அங்கிள் கைரேகையை வச்சு கண்டுபிடிச்சதும் அவங்கள ஸ்டேஷனுக்குள்ளே வச்சு வெளுத்து விட்டுருங்க, அதுதான் அவங்களுக்கு சரியான தண்டனைன்னு அயலி சொல்லிட்டு இருக்கும்போது இந்த பக்கமாக செல்லம்மா நடுங்கி நிற்கிறாங்க. ஏமா காதைக்கு போலீஸ்லாம் இவளுக்கு இவ்வளவு தூரம் அறிமுகம் இருக்குமென்னு எனக்கு தெரியாம போச்சே. ஐயோ, போலீஸ்க்கு தெரியறத விட ஜமுனாவுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான், என்ன காலி பண்ணியை வச்சு நான் மாட்டிக்கிட்டேன்னா ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிடுன்னு நினைக்கிறாங்க செல்லம்மா. என் தங்கச்சி கல்யாணம் எக்காரணத்தை கொண்டு நிற்கக்கூடாது, சீக்கிரமா வாங்க அங்கிள்னு அயலி பேசிட்டு இருக்காங்க. இதை கேட்ட செல்லம்மா, போச்சு, கண்டிப்பா நான் மாட்டிக்கத்தான் போறேன், இதுல இருந்து தப்பிக்க வாய்ப்பே கிடையாதுன்னு பதட்டத்தோட நிக்கிறாங்க. செல்லம்மா ஓடுனது போய் தீபி கூட்டிட்டு வந்து தனியா பேசிட்டு இருக்காங்க. இதை பாரடியா அயலி, கைரேகை வச்சு கண்டுபிடிக்கிற ஆளுங்களை போலீஸ் மூலமா வர வச்சிருக்காடி, எனக்கு என்னமோ பயமா இருக்குதுங்கிறாங்க. அம்மா, நீ வேணா ஒன்று பண்ணு, போலீஸ் வரும்போது இங்கே இருக்காத, எங்கேயாவது வெளியில் போயிடுங்கிறாங்க. அடி அறிவு கெட்டவளை, போலீஸ் வரும்போது நான் இங்கே இல்லைன்னா என் மேலே சந்தேகப்பட மாட்டாங்களா? இவங்க 2 பேரும் திருட்டை பற்றி பேசிட்டு இருக்கும்போது கரெக்டாக அயலி உள்ள வந்துடுறாங்க. அயலியை பார்த்ததும் அப்படியே கிடுகிடுன்னு நடுங்கி நிற்கிறாங்க. போய் செல்லம்மா 2 பேரும் பயத்தில் நிற்கும் போது அப்படியே ஒரு குட்டு மதிப்பாக கேட்டுட்டு இருக்காங்க அயலி. தீபு, நீ இப்படி பண்ணுவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அத்தை, நீங்களும் இப்படி பண்ணுவீங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. என் தங்கச்சி ரித்திகா கல்யாணத்தில் போய் நீங்கள் இப்படி பண்ணிட்டீங்களா அத்தை? மாப்பிள்ளை வீட்டு வசதி அளவுக்கு நம்மக்கிட்ட இல்லைனாலும் அவங்க அளவுக்கு நம்ம கௌரவமாவது இருக்கணுமல்லன்னு கேட்குறாங்க அயலி. அயலி, எதுக்கு இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்கேன்னு கேட்குறாங்க செல்லம்மா. தீபு, எதுக்காக இப்படி செஞ்சேன்னு கேட்கவும், ஐயோ உண்மையை கண்டுபிடிச்சிட்டா போல இருக்கு, அதான் இப்படி நேரடியாக கேட்குறான்னு பதட்டத்தில் இருக்காங்க. தீபு, இப்படி பண்ணன உண்மையை சொல்லுன்னு கேட்குறாங்க அயலி. என்னை மன்னிச்சுட்டு, நான் தெரியாமல் பண்ணிட்டேன்னு உண்மையை சொல்ல வராங்க தீபு. அப்போ செல்லம்மா சொல்கிறத தடுக்கிறாங்க. கொஞ்சம் இரு, சுற்றி வளைச்சு பேசிட்டு இருக்க, நீ என்ன கேட்குறதா இருந்தாலும் நேரடியாக கேளுங்கிறாங்க. அது ஒன்றும் இல்லை அத்தை, தீபு லூஸாக ட்ரெஸ் பண்ணியிருக்கா, அதை பற்றி தான் நான் பேச வந்தேங்கிறாங்க அயலி. அப்பாடா, இன்னும் கண்டுபிடிக்கலன்னு நினைக்கிறாங்க.